மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222. தாவேகாவில் இணைகிறார் விஜயதாரணி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாஜகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைகிறார் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி. சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமை அலுவலகத்திற்கு விஜயதாரணி வந்திருக்கிறார். காட்சிகளை பார்க்கிறோம். விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்தவர் விஜயதாரணி. தற்போது தாவேகா முகாமுக்கு மாறியிருக்கிறார். பாஜகவில் எந்த பொறுப்பும் வழங்காததால் அதிருப்தியில் இருந்து வந்தார் விஜயதாரணி. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்திருந்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்டு பெறலாம். சந்தானம், தற்போது விஜயதாரணி தாவேகாவில் இணைய இருக்கிறார். தாவேகா அலுவலகத்திற்கே வந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன? விக்னேஷ், சென்னை பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்துல இன்று மாற்றுக் கட்சிகளை சார்ந்த முன்னாள் எம்பி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என பல்வேறு நபர்கள் இணைகிறாங்க. தொடர்ந்து வாரந்தோறும் சனிக்கிழமைகள்ல மாற்றுக் கட்சியினரை தமிழக வெற்றி கழகத்துல இணைக்கக்கூடிய பணிகளை தாவேகா செய்து வருகிறது. அந்த வகையில இன்று 3 முறை தமிழகத்துல சட்டமன்ற உறுப்பினராக கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு 2011, 2016, 2021 ஆகிய 3 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தவர் விஜயதாரணி. அதன் பின்பு சட்டமன்ற பொறுப்பை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்திருந்தார். தொடர்ந்து அவருக்கு பாஜகவில் முக்கிய பொறுப்பு வழங்காத நிலையில் அதிருப்தி இருந்த நிலையில் தற்போது அவர் பாஜகவில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக தாவேகா அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அதே போன்று முன்னாள் அமைச்சர் பச்சைமால் அதிமுகவில் 2011, 2016 காலத்துல மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில இடம்பெற்றிருந்தவர். அதன் பின்பு நடைபெற்றிருந்த அவர் அமமுக மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்பு அமமுகவுக்கு சென்றிருந்தார். 2019 மீண்டும் அதிமுகவுக்கு வந்திருந்தார். அவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லை. பாஜகவுக்கு அவருடைய தொகுதி ஒதுக்கப்பட்டதன் காரணமாக அதிருப்தி இருந்தார். இன்று அவரும் தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகத்தில் தாவேகா இணைய வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாலகங்கா முன்னாள் எம்பி, அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளர், அதாவது தற்போது அதிமுகவில் வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பாலகங்கா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். அதே போன்று அதிமுகவில் முன்னாள் எம்பியாக இருந்த வனரோஜா தற்போது தாவேகாவில் இணைவதற்காக வந்திருக்கிறார். செந்தில்நாதன் அமமுகவினுடைய திருச்சி தொகுதியில் அமமுக சார்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இருந்தபோது செந்தில்நாதன் அமமுக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருந்தார். அவர் அமமுகவில் மாவட்ட செயலாளர், திருச்சி மேற்கு மாவட்ட செயலாளராகவும் இருந்திருந்தார். அவர் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக வந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கவுன்சிலர்கள், அதே போன்று முன்னாள் எம்எல்ஏக்கள் இன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் முன்னிலையில தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்கிறாங்க. அது முக்கியமாக விஜயதாரணி 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். தற்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்காக கட்சியில் வந்திருக்கிறார். இன்று பார்த்தோன்னா முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என 20க்கும் மேற்பட்டோர் இணைவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக புதிதாக தொழிற்சங்கம் தொடங்குவதற்கு முடிவு செய்யப்பட்டு கடந்த வாரத்தில் பதிவு செய்வதற்கான விண்ணப்பம் வழங்கப்பட்டிருக்கூடிய நிலையில் மாற்றுக் கட்சியினை சார்ந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் 1000 பேர் இன்று கட்சியில இணைய இருக்கிறாங்க. நிச்சயமாக சந்தானகுமார், குறிப்பா விஜயதாரணியோட இன்றைய இணைவு அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 3 முறை எம்எல்ஏ, கணிசமான வாக்குகளை இந்த முறை பெற்றிருக்கிறார். கன்னியாகுமரியில தாவேகா ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாத நிலையில விஜயதாரணியோட வருகை தாவேகாவுக்கு எந்த வகையில் வளம் சேர்க்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி சந்தானம். மாணவர்களின் ஆடிட்டர் கனவை நிஜமாக்க பிகாம் டிகிரியுடன் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளையும் இணைந்து படிக்க ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் பெருந்துறை ஈரோடு. ஃபார் அட்மிஷன்ஸ் கால் 9843885222.